சார் 1 மில்லிகிராம் தராசுல வந்து மிஷினோட வரக்கூடிய விண்ட்ஷீல்ட் யூஸ் பண்றது பெட்டருங்களா? இல்ல அவுட்டர் விண்ட்ஷீல்ட் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்குங்களா? ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட தேவைக்காக அவுட்டர் விண்ட்ஷீல்ட் கேட்குறாங்க. அது எந்த விண்ட்ஷீல்ட் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் சார்? நம்ம வந்து நார்மலாக எல்லா 1 மில்லிகிராம் ஸ்கேலுமே எல்லா கம்பெனிலுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி விண்ட்ஷீல்டு கிளாஸ் விண்ட்ஷீல்டோடவே நம்ம சப்ளை பண்ணிடுவோம். சின்ஸ் இது வந்து லெபார்ட்ரி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணனால பிகாஸில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் தேவையில் இருந்தது. அது மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஜுவல்லரிங் போது ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கும் உள்ளே வைக்க முடியலன்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லோரும் பெரிய விண்ட்ஷீல்டு கேட்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்ட். அவங்க பெரிய விண்ட்ஷீல்டு வேணும்னு கேட்டாங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணணும்னா மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்சஸ் இல்லாத எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டர்ஃபரன்சஸ் இல்லாத நம்ம ஒரு அக்ரிலிக் யூஸ் பண்ணோம்னா ரீடிங்ஸில் எந்த விதமான ஃப்ளக்சுவேஷன்ஸ் வராது. நார்மலாக கிடைக்கக்கூடிய விண்ட்ஷீல்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா இதனுடைய தாக்கம் வந்து ரீடிங்ஸில் கன்ஃபார்மாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்த காலத்துலேயே இருந்திருக்கும், சீப்பெல்லாம் வந்து தலையில் சீவிட்டு பேப்பர் வச்சுன்னு ஒட்டிக்கும். அதே மாதிரி தான் அதில் ஒரு அக்ரிலிக் இருக்கிறனால அந்த ஒரு இன்டர்ஃபரன்சஸ் இருக்கிறனால தான் ரீடிங்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது பர்டிகுலர்லி மேக்னெட்டிக் பேலன்சஸில் ரொம்பவே வர சான்சஸ் இருக்குது லோட்ஸில் விட.